வணக்கம் முருகப்பெருமான் பக்த அடியார்களே. இன்று பக்தி நிறைந்த புனித நாளில் கெருடாவில் அமைந்துள்ள அருள்மிகு தொட்டில் கந்த சுவாமியார் தேவஸ்தானத்தில் நடைபெறும் மகத்தான தேர் திருவிழாவின் ஆனந்த தருணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் அடைகின்றோம். ஞானம் விஞ்ஞானம் பிரஞானம் ஞானதபிஞானோபகல்பமானம் உபகௌப்தம் கௌப்தம் ஸ்ரயோவசி ஆயத் சம்பூதம் பூதம் சித்ரகேதோ பிரபானபான் சம்பான் ஜோதிஸ்மான் தேஜஸ்மான் எப்படி மரபேனையா இதய எப்படி மரபேனையா இதய கோயிலில் வசித்திடும் எப்படி மரபேனையா நம்பி வந்தேன் கஷ்டமே வந்தாலும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள் வாயினோ மனத்தோ மறுவி நின்றகலார் மாண்பினர்தான் பலர் வேடர் நோயிலும் பிணியும் தொழில் தம்பிரான் அசைந்து வருகின்ற அந்த காட்சி, முருகப்பெருமான் எங்கள் ஆறுமுகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி எல்லோரையும் மெய்சில் இருக்க வைக்கின்ற ஒரு காட்சியாகும். அழகாய் வருகின்ற பிரான்
இன்றைய திருவிழாவின் முக்கிய தருணம் இது. ஆறுமுக சுவாமியாரின் திருவீதியுலா. ஆறு முகங்களால் உலகத்தை காக்கும் எங்கள் முருகப்பெருமான் அழகிய அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் தர வருகிறார். மணி ஓசை ஒலிக்க, பூமாலை மழை பொழிய, பக்தர்கள் கைகூப்பி நின்று தரிசனம் செய்ய, தவில் நாதஸ்வர மங்கள இசை ஒலிய எம்பிரான் வருகிறார். எம்பிரானே, அனைவர் மனதிலும் ஒரே எண்ணம், முருகா அருள் புரிவாயா, வேண்டும் வரங்கள் அனைத்தையும் தந்தருள்வாய் எம் சண்முகப் பெருமானே. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். சிலருக்கு கல்வி வெற்றி வேண்டி, சிலருக்கு வேலை வாய்ப்பு, சிலருக்கு குடும்ப அமைதி, சிலருக்கு குழந்தை பாக்கியம், சிலருக்கு திருமணம். எவரெவர் அது எல்லாம் வேண்டுகின்றாரோ அத்தனையும் தந்தருளும் எம்பிரான் சண்முகப் பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். முருகனை வேண்டும் அனைவர்கள் முருகனை வேண்டும் எல்லோர் கண்களிலும் கண்ணீர் இருந்தாலும் இதயத்தில் நம்பிக்கை நிரம்பி நிற்கின்றது. முருகன் என்பது வெறும் தெய்வம் அல்ல, அறிவின் ஒளி. ஆறுமுகம் என்பது ஞானம், தைரியம், கருணை, ஒழுக்கம், அன்பு, வெற்றி என்பவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றது. ब्रह्मा शिवो मे अस्ति सदाशिवो मह्यं श्रीमद्गंगायां वीणायां हस्तेसि उत्तरदिक्पाले देव्यंबरी विवसाय पुण्यनामक्षेत्रे सकलगुणादर्शिते कारणस्य बहुलाः अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक चित्रमयूरवाहनारूढ सद्यगताय गौत्यगिरिवेदनाय गजावल्ली महावल्ली समेत दुर्गेन्द्रस्वामिनालयस्य नवदिनारथोत्सवकालेन यागदर्शनार्थकालेन मन्दिरपुष्पाञ्जलिं मनसावत्यं समर्पयामि। யாகசாலையில் ஆறுமுக சுவாமிக்கு இப்பொழுது பஞ்சாராத்தி தீபாராதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குருக்களையா அவர்கள் பஞ்ச ஆராத்தி காட்டி இப்பொழுது அந்த வழிபாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம் இன்பமாம் என்று மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சிமா வடிவைகும் செவ்வோள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. கந்தா, முருகா, சரவணபவா, சண்முகா வாருமையா, எம் துயர் தீர்க்க ஓடி வாருமையா. முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி, அகத்தியருக்கு அருள் செய்த ஆண்டவா போற்றி, அமரரை காத்த அன்பா போற்றி, அருணகிரி பாடிய அமலா போற்றி, அழகர் மலையில் அருள்வாய் போற்றி,
ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி. ஆண்டிக்கோளமே கொண்டாய் போற்றி. ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி. ஆறெழுத்து மந்திரம் கொண்ட முருகா போற்றி. இடும்பன் காவடி ஏற்றவரே வாருமையா. இளங்குமர ஏந்தலே வாருமையா. உலகை வலம் வந்த உன்னதமே வாருமையா. உருகும் அடியார் உளம்பாழ்வாய் வாருமையா. எட்டுக்குடி அழகா எண்கண் நிறைவா எங்கும் இருப்போனே வாருமையா வாருமையா. ஏரகத்து அரசே எம்மான் போற்றி. ஐங்கரன் தம்பியே ஆறுமுகா போற்றி. ஓங்கார பொருளே உத்தமா போற்றி. ஒளவை கருளிய பாலகா போற்றி. கதிர்காம அருவ கந்தா போற்றி. கந்த கோட்டத்துறை கடவுளே போற்றி. கெருடாவில் தொட்டில் கந்த சுவாமியாரே போற்றி. ஐயா போற்றி. இப்பொழுது ஏறுவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றார். வாசலிலே பெருமான் அசைந்து அசைந்து ஆத்ம சுவாமியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சண்முக பெருமான் தேரில் அமர்ந்திருக்க பக்தர்கள் எல்லோரும் சிதறு தேங்காய் அடித்து இன்றைய இந்த தேர் உற்சவம் எந்த இடையூறுமின்றி இனிதே இடம்பெற வேண்டும் என வேண்டுகின்றார்கள். தேர் புறப்பட தயாராகிவிட்டது. ஆம், இப்பொழுது தேர் இழுக்கப்படுகிறது. அரோகரா என்ற கோஷம் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் அசைந்து அசைந்து வரும் காட்சி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்பிரானின் இந்த தேர் உற்சவத்தை பார்க்க கண்கோடி வேண்டும். எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைத்து விடாது. எம்பெருமானின் அருள் இருப்பவர்களால் மட்டும்தான் இந்த தேர் உற்சவத்தை பார்க்க முடியும். பக்தர்கள் மனதில் இருக்கும் அழுக்கை நீக்கி, வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை நீக்கி, வாழ்வில் ஒரு ஒளியை தர எம்பிரான் சண்முக பெருமான் தேரேறி வந்து கொண்டிருக்கின்றார். முருகனும் அழகே முதல்வனே, மூவினை களைந்திடும் முருகனே, வடிவேலை பெற்ற வடிவழகா, வள்ளி மணாளா வடிவேலா, வல்லமை மிக்க வள்ளலே, வயலோர் வாழும் வடிவேலா, விசாகத் துதித்த வேலனே, விருந்தனாய் வள்ளி முன் நின்றாய், வீரபாகு சோதரா வெற்றி வேலா, வேடனாய் வந்த வேலவா, கெருடாவில் தொட்டில் கந்தனே, சண்முக பெருமானே, உனை காண என்ன தவம் செய்தோமோ எம்பிரானே. அன்பான முருக பக்தர்களே, ஆறுமுக பெருமானின் திருவடிகளை நினைத்து மனதை அமைதியாக்கும் இந்த புனித நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பக்தி மனதோடு வேண்டுதல் செலுத்துவோம். முருகன் என்பது வெறும் தெய்வம் அல்ல, அவர் ஞானத்தின் வடிவம் அல்லவா, அவர் தைரியத்தின் அடையாளம் அல்லவா, அவர் கருணையின் கடல் அல்லவா. மனித வாழ்க்கையில் துன்பம் இல்லாதவர் யாரும் இல்லை. சிலருக்கு நோய், சிலருக்கு கடன் சுமை, சிலருக்கு குடும்ப கவலை, சிலருக்கு கல்வி மற்றும் வேலை பற்றிய பயம். இந்த எல்லா சுமைகளையும் இறைவனிடம் ஒப்படைக்க மனிதன் தேடும் இடமே அதுதான் முருகன் திருவடி. முருகப்பெருமானே, எங்கள் மனதில் இருக்கும் பயங்களையும் கவலைகளையும் நீக்கி அமைதியான எண்ணங்களை
அருள்வாயாக. கோபம் நீங்கி கருணை பெருகட்டும், பொறாமை நீங்கி அன்பு வளரட்டும், அமைதி எங்கள் உள்ளத்தில் நிலைக்கட்டும். எம்பிரானே முருகப்பெருமானே, வேண்டியனவற்றையும் தந்தருள்வாய் எம்பிரானே. வேலவனே, கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஞான ஒளி தருவாயாக. படிக்கும் நினைவாற்றல் பெருகட்டும், பரீட்சை பயம் அகலட்டும், அறிவு வளர்ந்து நல்ல மனிதர்களாக உயர அருள் புரிவாயாக. கந்தனே, வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கட்டும், உழைப்புக்கு பலன் கிடைக்கட்டும், நேர்மையான பாதையில் நடக்கும் வலிமை தருவாயாக. எங்கள் குடும்பங்கள் வளமாக வாழ அருள் செய்வாயாக. சண்முகப் பெருமானே, குடும்பங்களில் ஒற்றுமை நிலைக்கட்டும், சண்டைகள் நீங்கி சாந்தி நிலைக்கட்டும், பெற்றோர் ஆரோக்கியமாக வாழட்டும், குழந்தைகள் நல்ல வழியில் வளரட்டும். அருள்மிகு முருகனே, நோயால் துன்பப்படும் அனைவருக்கும் உடல் நலம் அருள்வாயாக. வலி நீங்கி வலிமை பெருகட்டும், மனச்சோர்வு நீங்கி நம்பிக்கை மலரட்டும். இப்பொழுது எம்பெருமானின் ரதமானது ஈசான மூலையை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஏறுமையில் ஏறு விளை ஆடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அந்த 6 முகங்கள், அப்பேற்பட்ட அந்த 6 முகங்களுடைய எங்கள் ஆறுமுக சுவாமியார் இப்பொழுது ஈசான மூலையிலே வந்து கொண்டிருக்கின்றார். எம்பிரானினுடைய அந்த தேரானது மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து வரும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கிரடாவில் அருள்மிகு தொட்டில் கந்தசுவாமியாரின் ரதோற்சவ நாளான இந்த நன்னாளிலே இந்த ரதோற்சவத்தை பார்ப்பது என்பது நாம் செய்திருக்கும் புண்ணியம் என்றே கூற வேண்டும். தன்னை முழுமையாக நம்பி மெய்யுருகி வேண்டும் பக்தர்களுக்கு வேண்டுவதை தந்தருளும் எம்பிரான் ஆறுமுக சுவாமியார் இப்பொழுது ஈசான மூலையில் வந்து கொண்டிருக்கிறார். ஆம், ஆறுமுக சுவாமியார் இப்பொழுது தன்னுடைய இருப்பிடத்தை அடைகின்ற தருணம். ரோஹரா ஆம், எம்பிரான் இருப்பிடத்தை அடைந்துள்ளார். கவி பாடினாலும் என்ன கவி பாடினாலும் தந்தனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையோ முருகா, என்ன கவி ரோஹரா
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த புனித தருணங்களை பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பக்தி வீடியோக்களை எங்கள் சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். முருகன் அருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.